அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஆய்போவான். பொதுவாக எனக்கு கேட்கப்பட்டிருக்கிற ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், அதாவது என்ட தனிப்பட்ட வாழ்க்கையில் சரி, இல்லாட்டி என்ட தொழில் வாய்ப்பில் சரி, ஏதாவது ஒன்றில் ஆத்மீயத்துறையில் இந்த டிஎன்ஹெச் ப்ரோக்ராமுக்கு பின்னால் என்ன எதிலையாவது ஒன்றில் ஒரு மாற்றம் சரி ஏற்பட்டிருக்கு, அது என்ன மாற்றம் அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. உண்மையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதாவது இந்த எங்களோட சமூகத்தில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளில் எவ்வாறு தீர்க்கிறதுன்ற விஷயமாக நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அது சமூகத்தில் பல இடங்களில் அது பிரயோகிச்சுட்டு வரோம். அதுபோலவே அது உண்மையிலே அளப்பரிய பல நன்மைகள் அதில் பெற்றிருக்கிறோம். ஆனால் ஏண்ட முக்கியமாக ஆத்மீய துறையில் ஒரு மாற்றம்ட்டு நான் காண்ற விஷயம் என்னான்னு சொன்னால், நான் முன்னே ஏண்ட சமயம் சம்மந்தமாகத்தான் நிறைய கற்றுக்கொண்டு அது சம்மந்தமாகத்தான் அதிகமான ஈடுபாட்டோடு நான் செயல்பட்டு கொண்டிருந்தேன். ஆனால் ஏனைய சமூகங்களுக்கு மத்தியில் வாழ்கிற நேரம் அந்த சமூகங்களையும் விளங்கி கொள்வதுக்காக வேண்டி நான் நிறைய அந்த சமூகம் தொடர்பாக விஷயங்களை தேட தொடங்கினது இந்த டிஎன்ஹெச் ப்ரோக்ராமுக்கு பிறகு. அதாவது ஏனைய சமயங்கள், அதாவது கிறிஸ்தவம், அடுத்தது பௌத்தம், அடுத்து இந்து சமயம் தொடர்பான அவரோட சமய கலாச்சார விஷயங்களை அதிகமாக தேட தொடங்கின. அதில் நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறதும், சமூக ரீதியான அவருடைய மரபுகள், அவருடைய கலாச்சார நடைமுறைகள் போன்றவை சம்பந்தமாகவும் அதிகமாக தேட தொடங்கினது இதுக்கு பிறகு தானே. என்ன சொன்னால், நாங்கள் அந்த சமூகங்களுக்கு இடையிலும் நாங்கள் ஒற்றுமையாக வாழ்றேன்னு அவங்கள புரிஞ்சு கொண்டு அதுக்கேற்ப நாங்கள் நடந்து கொள்கிற மூலமாக அதிகமான சமாதானத்தையும் ஒற்றுமையை ஏற்படுத்தி, அந்த அடிப்படையில் தான் நான் அந்த ஏனைய சமயம் தொடர்பாக நிறைய ரீட் பண்ணவும், அவங்களோட விஷயங்களை தேடவும், அவங்களோட சமய ஸ்தாபனங்கள் சென்று அவைகளை தேடி பார்க்கவும் நான் தொடங்கினேன். இதுதான் ஒரு பெரிய மாற்றம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஆய்வு.